IAS Academy. Today, தினசரி நடப்பு நிகழ்வுகள்ல ஏப்ரல் 9ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நேஷனல் யூனிகார்ன் டே. ஸோ ஏப்ரல் 9 ஒரு வருஷமும் ஏப்ரல் 9 அப்போ நேஷனல் யூனிகார்ன் டே அப்படிங்கிறது அனுசரிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் நேஷனல் செரிஸ் அண்ட் ஆன்டிக்யூ டே ஏப்ரல் 9. ஸோ ஏப்ரல் 9 அப்போ நம்ம அனுசரிக்கக்கூடிய இன்னொரு தினம் அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் செரிஸ் அண்ட் ஆன்டிக்யூ டே அப்படிங்கிற டே வந்து ஏப்ரல் 9 நம்ம ரெண்டாவது அனுசரிக்கிறோம். நெக்ஸ்ட் பல்கலைக்கழக துணைவேந்தர் அப்படிங்கிறது நியமனம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாலிட்டியில் படிச்சிருப்போம், எப்பவுமே துணைவேந்தர் வேந்தர் அப்படிங்கிறவர் தமிழ்நாட்டோட ஆளுநர் அவர்களும் அவர் தான் பல்கலைக்கழகங்கள்ல இருக்கக்கூடிய துணைவேந்தர்களை நியமிப்பாருன்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ என்னவா மாறிட்டு அப்படின்னா, ஸோ நம்மளோட சுப்ரீம் கோர்ட் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இனி வரக்கூடிய நாட்களில் துணைவேந்தர்களை மாநிலத்தோட முதலமைச்சர் அவர் தான் என்ன பண்ணுவாரு, நியமிப்பாரு. மாநிலத்தின் முதலமைச்சர் தான் இனி பல்கலைக்கழகங்களோட வேந்தராகவும் இருப்பாருன்னு சொல்லி அரசு இதழில் வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் பார்க்க போறோம். சுப்ரீம் கோர்ட்டுக்கே உரித்தான சிறப்பு அதிகாரம் ஆர்டிகல் 142. ஸோ அந்த 142 படி 10 மசோதாக்கள் கிட்டத்தட்ட நிறைவேற்றிருக்காங்க. ஜெயலலிதா அதிமுக பீரியட்ல இருந்து கிட்டத்தட்ட நிறைய மசோதாக்கள் பின்தங்கி இருந்தது. அந்த மசோதாக்களோட சேர்த்து இப்ப பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தரோட மசோதாவும் சுப்ரீம் கோர்ட்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக திருத்த மசோதா, தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக திருத்த மசோதா, தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் சட்டம், தமிழ்நாடு அம்பேத்கர் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா, தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா. ஸோ தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா, தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் 2ஆம் திருத்த சட்ட மசோதா, அது கூட தமிழ்நாடு கால்நடை அறிவியல் சட்ட திருத்த மசோதா. அதன்படி இனிவரும் காலங்களில் பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை தமிழக அரசு தான் நியமிக்கும், அதற்கான வழிமுறைகளை அரசே வகுத்தளிக்கும் அப்படிங்கிறதையும் இந்த 10 மசோதாக்களை சேர்த்து சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பல்கலைக்கழக துணைவேந்தர்களை அழைத்து ஆய்வு மேற்கொள்வது போன்ற பல அதிகாரிகள் இனி கவர்னரிடமிருந்து அரசுக்கு சென்றுவிடும் என்று மாநிலத்தின் வேந்தராக முதலமைச்சரும் அவர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை நியமிக்கவும் ஹைகோர்ட் அரசு இதழில் வெளியிட்டிருக்காங்க. அப்ப இனிவரும் காலங்கள்ல பல்கலைக்கழகத்தின் வேந்தராக தமிழ்நாட்டோட முதலமைச்சரும் அதே மாதிரி பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தரை முதலமைச்சர் அவர்கள் தேர்ந்தெடுப்பார் என்று சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு இந்தியாவின் முதலிடம். நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ கிட்டத்தட்ட இந்தியாவில் தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியில 9.69% முன்னணியில இருக்கு. இதுக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2024-25ஆம் நிதியாண்டில் தமிழ்நாடு 9.69% உண்மை வளர்ச்சி வீதத்துடன் இந்தியாவிலேயே மிக அதிக வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதா குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அதுல முதலமைச்சரின் இல்லம் தேடி கல்வி திட்டம், கனவு இல்ல திட்டம், இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் 48 திட்டம், நான் முதல்வன் திட்டம், அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், இந்த அனைத்து திட்டங்களுமே இன்று பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு இந்தியாவின் முதலிடம் மற்றும் புதிய உச்சம் பெற்றதற்கான காரணம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 9.69% பொருளாதார வளர்ச்சிக்கு காரணம் இந்த அனைத்து திட்டங்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மத்திய மற்றும் மாநில அரசுகள். நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் என்னென்ன ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு 12 ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் இருக்கு. அதே மாதிரி மத்திய அரசுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 100 நகரங்களை பொலிவுறு நகரங்களா மாத்திருங்கிற திட்டம் தான் ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிற திட்டம். ஸோ இந்த திட்டம் எந்த வருஷம் வெளிவந்தது அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூலமாக 2015ஆம் ஆண்டு ஸ்மார்ட் சிட்டி திட்டம் வெளியிடப்பட்டது. ஸோ இந்த திட்டத்தின் படி 100 நகரங்கள்ல 863 திட்டங்கள் ரூபாய் 1,64,545 கோடி மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டது. ஸோ இதுல கிட்டத்தட்ட எத்தனை சதவீத ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் நிறைவடைந்திருக்கு அப்படின்னா மத்திய அளவுல 93% திட்டங்கள் நிறைவடைந்துள்ளதா மத்திய அரசு இதை தெரிவிச்சிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை 11 நகரங்கள்ல ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள்ல ரூபாய் 17,954 கோடி மதிப்பில் 730 திட்டங்கள் தொடங்கப்பட்டதாகவும் அதில் ரூபாய் 17,626 கோடி மதிப்பில் 717 திட்டங்கள் முடிவடைந்ததா சொல்லியிருக்காங்க.
இப்போ முடிவடையாத திட்டங்கள்னு பார்த்தோம்னா 328 கோடி மதிப்பிலான 13 திட்டங்களே இன்னும் நிறைவடையாமல் உள்ளதாக தமிழ்நாடு அரசுல இருந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மத்திய அரசுன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 93% திட்டங்கள் முழுசா நிறைவடைஞ்சதாகவும் தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் இன்னும் 13 திட்டங்கள் நிறைவடையாம இருக்கதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 2 நாள் பயணமாக துபாய் இளவரசர் இந்தியா வந்துள்ளார். ஸோ துபாய் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையான உறவு கிட்டத்தட்ட 2015ஆம் ஆண்டுலேருந்து நடந்துட்டு வருது. ஸோ இந்த உறவுல பார்த்தோம் அப்படின்னா துபாய் பட்டத்து இளவரசர் ஷேக் ஹம்தான் பின் முகமது பின் ரஷீத் அல் மக்தூம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 2 நாட்கள் பயணமாக நேற்று இந்தியா வந்துள்ளார். இது ஃபுல்லாவே அவரோட நேம் தான். ஸோ இந்தியா வந்துள்ளார். இதில் பாதுகாப்பு, ஒத்துழைப்பு, கூட்டு தயாரிப்பு மற்றும் கூட்டு வளர்ச்சி திட்டங்களில் துபாயுடன் இணைந்து செயல்பட உள்ளதாக இந்தியாவில் பிரதமர் மோடியும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் அவங்களுடைய எக்ஸ் பதிவில் பதிவிட்டிருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஷேக் ஹம்தான் பின் முகமது பின் ரஷீத் அல் மக்தூம் என்பவர் ஐக்கிய அரபு அமீரகத்தோட பட்டத்து இளவரசர். ஸோ அவர் இந்தியா வந்து பாதுகாப்பு, ஒத்துழைப்பு, கூட்டு தயாரிப்பு மற்றும் கூட்டு வளர்ச்சி திட்டங்களில் துபாயுடன் இணைந்து செயல்பட உள்ளதாக இந்தியா சார்பா அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நெல் கொள்முதல் நிலையங்கள் ரூபாய் 399 கோடியில. ஸோ நெல் கொள்முதல் நிலையங்கள் கிட்டத்தட்ட 5 டெல்டா மாவட்டங்கள்ல அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அது என்னென்ன டெல்டா மாவட்டங்கள்னு பார்த்தோம்னா தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய 5 டெல்டா மாவட்டங்களில் அடிப்படை வசதிகளுடன் கூடிய 20 எண்ணிக்கையிலான 2,63,000 டன் கொள்ளளவில் நெல் சேமிப்பு வளாகங்கள் ரூபாய் 399 கோடியே 19 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஸோ நெக்ஸ்ட் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி கொல்கத்தா. நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஸோ ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி இந்தியாவில் பல்வேறு நகரங்கள்ல நடைபெற்றுட்டு வருதுன்னு. இதுல நேற்று கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஈடன் கார்டன் அப்படிங்கிற இடத்துல நடந்த போட்டியில யாருக்கு இடையே நடைபெற்றுச்சு அப்படின்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அப்படிங்கிற அணிக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அப்படிங்கிற அணிக்கும் அவங்க 2 பேருமே அவங்களோட போட்டியை எதிர்கொண்டாங்க. அதுல கொல்கத்தாவை வீழ்த்தி லக்னோ அணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடுத்த போட்டிக்கு முன்னேறி இருக்காங்க. நெக்ஸ்ட் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி அர்ஜென்டினா. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி அர்ஜென்டினாவில் நடைபெற்று வருது. இதுல 18 வயது நிரம்பிய ஒரு பெண் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பந்தயத்தில் இந்திய வீராங்கனை 18 வயதான சுருச்சி இந்தர் சிங் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா முதல் முறையாக தங்கப் பதக்கத்தை கைப்பற்றிருக்காங்க. நடப்பு தொடரில் இந்தியாவின் 3வது தங்கப்பதக்கம் இதுவாகும். ஸோ அப்போ அர்ஜென்டினாவில் நடந்து வரும் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பந்தயத்தில் இந்திய வீராங்கனை 18 வயதான சுருச்சி இந்தர் சிங் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. ஸோ முத்ரா திட்டத்தில் 52 கோடி பேருக்கு கடன் அளிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் முத்ரா திட்டம் 2015 ஏப்ரல் 8ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. இது எதுக்காக அப்படின்னா சிறு குறு தொழில்கள் செய்வங்களுக்கு வழங்கக்கூடிய கடன் மதிப்பை தான் முத்ரா திட்டம்னு சொல்றோம். ஸோ அந்த முத்ரா திட்டம் பத்தி தான் இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி பிரதமர் முத்ரா திட்டம் தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் பிணையின்றி ரூபாய் 20 லட்சம் வரை எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 20 லட்சம் வரைக்கும் கடன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இதுல முத்ரா திட்டம் தொடங்கி கிட்டத்தட்ட 10 வருஷங்கள் நிறைவடைந்ததை முன்னிட்டு பிரதமர் மோடி இதுவரைக்கும் 52 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு ரூபாய் 33 லட்சம் கோடி முத்ரா கடன் அளிக்கப்பட்டதாக தெரிவிச்சிருக்காரு. இதுல சிறப்பு வாய்ந்த விஷயம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட கடன் வாங்கினவங்கள 70% பயனாளிகள் யாருன்னு பார்த்தோம் பெண்களாவே இருக்கிறதா பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் எல்லை தாண்டிய வடகொரிய வீரர்கள் விரட்டியடிப்பு. ஸோ நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் வடகொரியா அடிக்கடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அணு ஆயுதங்களை மற்ற நாட்டு மேல சோதிச்சு அவங்கள பயமுறுத்திட்டே இருப்பாரு. அதே மாதிரி இப்பவும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வடகொரியா அவங்களோட எல்லையை தாண்டி தென்கொரியா நாட்டுக்குள்ள முன்னேறி சென்றிருக்காங்க. ஸோ நல்லா பார்க்கலாம். ஏவுகணை மற்றும் அணு ஆயுத சோதனை மூலம் வடகொரியா அவ்வப்போது பதற்றத்தை தூண்டுகிறது. ஸோ எனவே நீண்ட தூர ஏவுகணை சோதனை நடத்த வடகொரியாவுக்கு ஐநா சபை தடை விதித்து இருந்திருக்காங்க. ஆனா அதையும் பொருட்படுத்தாமல் வடகொரியா தொடர் ஏவுகணை சோதனை நடத்தி வருகிறது. எனவே தங்களது
பாதுகாப்பு கருதி தென்கொரியாவும் ஜப்பானும் அமெரிக்காவுடன் இணைந்து கூட்டு போர் பயிற்சி செய்யறதுக்கு முனைஞ்சு வந்திருக்காங்க. ஸோ இதனை தங்களுக்கு எதிரான போர் ஒத்திகையாக வடகொரியா ஃபீல் பண்ணி அணு ஆயுத உற்பத்தியை அமெரிக்கா அதிகாரிக்கு அந்த நாட்டின் தலைவர் கிம் ஜாங் தன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ராணுவத்திற்கு உத்தரவிட்டிருக்காரு. ஸோ இந்த நிலையில எல்லையை தாண்டி வடகொரியா வீரர்கள் தென்கொரியாவுக்கு ஊடுருவதாக உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் அவர்களை எச்சரிக்கும் வகையில தென்கொரியா துப்பாக்கிச்சூடு நடத்தியது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஒன்ஸ் நம்ம ரீகேப் பார்க்கலாம். ஸோ April 9 அன்னைக்கு இந்த டே நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா நேஷனல் யூனிகார்ன் டே அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்றோம். நெக்ஸ்ட் டே பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் செரிஸ் அண்ட் ஆன்டிக்யூ டே அப்படிங்கிற டேவை நம்ம செலிப்ரேட் பண்றோம். பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் சுப்ரீம் கோர்ட்டோட சிறப்பு அதிகாரம் ஆர்டிகல் 142 படி இனி வரக்கூடிய நாட்கள்ல தமிழ்நாடு முதலமைச்சர் யாரோ அவங்க தான் பல்கலைக்கழகங்களின் வேந்தராகும். அவர் ஒருவரே பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தரை நியமிப்பார் என்று சுப்ரீம் கோர்ட் அரசு இதழில் வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடும் இந்தியாவில் முதலிடம். ஸோ இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு கிட்டத்தட்ட பொருளாதார வளர்ச்சியில மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது முதல் இடத்துல வந்து இருக்காங்க. 9.69% இருக்காங்க. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சரோட இல்லம் தேடி கல்வி திட்டம், நான் முதல்வன் திட்டம், கனவு இல்லம் திட்டம், இந்த திட்டங்கள் எல்லாமே தான் இந்த பொருளாதார வளர்ச்சி முன்னேறதுக்கு காரணம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மத்திய மற்றும் மாநில அரசுகள். ஸோ 2015ஆம் ஆண்டு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்தாங்க. அதை பேஸ் பண்ணி மத்திய மற்றும் மாநில அளவில் இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களோட விரிவான தகவலை தெரிவிச்சிருக்காங்க. இதுல மத்திய அரசுல 93% அளவு ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் நிறைவடைந்து இருப்பதாகவும் தமிழ்நாட்டில் மொத்தமா 13 திட்டங்கள் மட்டுமே இன்னும் நிறைவடையாமல் இருப்பதாகவும் தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமா தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 2 நாள் பயணமாக துபாய் இளவரசர் இந்தியா வந்திருக்காரு. ஸோ இந்தியாவுக்கும் துபாய்க்கும் இடையே 2015ஆம் ஆண்டுலேருந்து உறவு நீடிச்சுட்டு வருது. அதை புதுப்பிக்கும் விதமாக துபாய் அரசர் பட்டத்து இளவரசர் வந்து இந்தியா வந்திருக்காரு. அவங்களோட சேர்ந்து பாதுகாப்பு ஒத்துழைப்பு கூட்டு முயற்சி இது மூலமா சேர்ந்து இந்தியாவும் துபாயும் ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நெல் கொள்முதல் நிலையங்கள் ரூபாய் 399 கோடியில தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் கடலூர் ஆகிய 5 டெல்டா மாவட்டங்கள்ல நெல் கொள்முதல் செய்யறதுக்காக 399 கோடியே 19 லட்சத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நெல் கொள்முதல் நிலையங்களை தமிழ்நாடு அரசு கட்டப்படுறதா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி கொல்கத்தா. இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி நடக்குது. நேற்று கொல்கத்தாவில் நடந்த ஐபிஎல் கிரிக்கெட்ல கொல்கத்தாவுக்கும் லக்னோ அணிக்கும் இடையே போட்டி நடைபெற்றுச்சு. இல்ல கொல்கத்தா அணியை லக்னோ அணி வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி அர்ஜென்டினால நடைபெறுது. இதுல 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பந்தயத்துல இந்திய வீராங்கனையான 18 வயதான சுருச்சி இந்தர் சிங் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. ஸோ முத்ரா திட்டம் 52 கோடி பேருக்கு கடன் அளிப்பு. ஸோ இந்த முத்ரா திட்டம் ஏப்ரல் 8, 2015ஆம் ஆண்டு கொண்டு வரப்படுது. இந்த திட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா 52 கோடிக்கும் மேற்பட்டவருக்கு ரூபாய் 33 லட்சம் கோடி இன்ன வரைக்கும் முத்ரா திட்டத்தின் கீழே என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா அது கடன்கள் கொடுத்திருக்காங்க. இதுல 70% பயனாளிகள் யார் அப்படின்னா பெண்கள். நெக்ஸ்ட் எல்லை தாண்டிய வடகொரிய வீரர்கள் விரட்டி அடிப்பு. ஸோ எப்பவுமே வடகொரிய வீரர்கள் தனது அணு ஆயுதங்கள் மற்றும் ஏவுகணைகளை மற்ற நாட்டு மேல வந்து செலுத்தி அவங்கள பயமுறுத்துறது அவங்களோட வேலையா இருந்திருக்கு. அதன் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா தென்கொரியாவுக்கு எந்த விதமான முன் ஏற்பாடும் சொல்லாமல் அவங்க நுழைஞ்சிருக்காங்க. அதனால தென்கொரிய வீரர்கள் அவர்களை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா துப்பாக்கியால் சுட்டு விரட்டியிருக்காங்க. ஸோ அதனால வடகொரிய வீரர்கள் தென்கொரியாவிலிருந்து மீண்டும் வெளில வந்திருக்காங்க. ஸோ இதோட டுடே கரண்ட் அஃபேர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. இதோட